सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्र मतास्य शिष्यं श्री शंकराचार्य मतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वाद्यकारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। मौनं व्याख्या प्रकटित परब्रह्मतत्त्वं युवानं परिशिष्टान्ते वसदृशिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दमूर्तिं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीढे चित्रं वडतरोर्मूले वृद्धा शिष्या गुरुर्युवा गुरोस्तु मौनं व्याख्यानं शिष्यास्तु छिन्न संशयाः। मंगलं दिशतु मे विनायकः मंगलं दिशतु मे सरस्वती मंगलं दिशतु मे महेश्वरी मंगलं दिशतु मे सदाशिवः। दक्षिणामूर्ति स्तोत्रम அல்லது தட்சிணாமூர்த்தி அஷ்டகம்னு ரொம்ப ஃபேமஸாக ஆச்சாரியர்களால் செய்யப்பட்ட வேதாந்த தத்துவத்தை முழுக்க அடங்கினதான ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் ஆச்சாரியால் எழுதினது எவ்வளவு பிரசித்தி, எவ்வளவு தத்துவாத்மிகமாக இருக்கு, எப்பேற்பட்ட பிரெக்னன்ட் வித் மீனிங்கா இருக்கு அப்படின்றதுக்கு அடையாளம். அதுக்கு அவருடைய சிஷ்யரான சுரேஸ்வராச்சாரியார் வார்த்திகக்காரர்னு பேரு, அவரே அதுக்கு வார்த்திகம் எழுதினார் இல்லையா, மானசோல்லாசம் எழுதினார் அப்படின்னு சொல்றதுனால அதனுடைய பிரபலம் நமக்கு தெரியுது. அதுல இப்போ இரண்டாவது ஸ்லோகத்தை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். பீஜஸ்யாந்தரிவாங்குரோ ஜெகதிதம் பிராங் நிர்விகல்பம் புனः மாயா கல்பித தேச கால கலனா வைச்சித்ய சித்ரீகிருதம் மாயாவீவ விஜృంభயத்யபி மஹா योगी वयस्वेच्छया तस्मै श्री गुरुमूर्तये नमः श्री दक्षिणामूर्तये। बीजस्य अन्तः इव अंकुरः यद् जगदिदं முதல்ல எப்படி இருந்தது, பிராங் நிர்விகல்பம், அது என்னாச்சு மாயினால, புனஹா மாயா கல்பித தேச கால கலனா, அதுக்கப்புறம் வைச்சித்ரிய சித்ரீகிருதம் மாயாவி இவ விஜృంభயதி அபி மகாயோகி இவ யஸ்வேச்சயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமः ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே। இதம் ஜகத் பீஜஸ்ய அந்தஹ, ஒரு ஆலமரத்தினுடைய விதைக்குள்ள பெரிய ஆலமரமே இருந்தது. அதுக்கு என்ன ஆச்சு, அது பூமியை உடைச்சிட்டு வெளியில வருது, அங்குரமாக வருகிறது இல்லையா. ஒரு பீஜமாக இருக்கும் தன்மையில அவ்வளவு பெரிய ஆலமரம் அது உள்ள இருந்தது. எப்படின்னு நீங்க கணக்கெல்லாம் சொல்ல முடியுமா, யோசிச்சு பார்க்க முடியுமா, புரிந்து கொள்ளலாம். இப்படி முதல்ல நிர்விகல்பமாக அது ஒரு பீஜமா இருந்தது, அது ஒரு கொட்டை, அது ஒரு விதையா இருந்தது. அதுல போய் நீங்க நினைச்சு பார்க்க முடியுமா, இவ்வளவு பெரிய பிரான்ச்சு, இவ்வளவு பெரிய இலைகள், அதுல பழம் காய் இதெல்லாம் வரும்னு எதிர்பார்க்க முடியுமா? இது தவ்வளோண்டு கொட்டை இல்லையா, விதை. அது அந்த விதையில எப்படி
மாதிரி அவ்வளோ பெரிய மரம், அவ்வளோ கிளைகள், அவ்வளோ இலைகள், அவ்வளோ காய், அவ்வளோ பிஞ்சு, அவ்வளோ தளிர்கள் எல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது இல்லையா? அப்படிதான் இந்த உலகத்துக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி சதேவ சௌமியா இதம் அக்ரே சத்து தான் இருந்தது. அதிலிருந்துதான் இவ்வளவு பெரிய உலகமானது வந்தது. புனகா இது எப்படி வந்தது அப்படின்னா இது லாஜிக்கெல்லாம் உட்பட்டது இல்லை. மாயா கல்பித்த தேச கால கலனா, மாயினால கற்பிக்கப்பட்ட இடம் காலம் அப்படின்றத சம்பந்தத்தினால அந்தந்த இடத்துல அந்தந்த மரம் வருது, இந்தந்த இடத்துல இந்த ஃபேமஸா இருக்கு, அந்தந்த இடத்துல அந்தந்த சீதோஷ்ணத்துக்கு நிலைமைக்கு ஏற்ற மாதிரி வருகிறது அப்படின்ற மாதிரி இந்த இடம் காலம் அவளுடைய கர்ம வினை அதுக்கு ஏத்த மாதிரி இந்த உலகமானது பிறந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லாரு இல்லையா? இதெல்லாம் ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்தாலும் எப்படி டிஃபரன்சஸ் எல்லாம் இருக்கோ அப்படி இந்த தேசம் காலம் அப்படின்னு இந்த டிவிஷன் எல்லாம் சவிகல்பகமான இந்த டிவிஷன் எல்லாம் வந்து சேர்ந்தது. முதல்ல அது நிர்விகல்பகமாக தான் இருந்தது இல்லையா? அவர் பகுஷ்யாம் பிரஜாயேயா அப்படின்னு சொல்லும் பொழுது நிர்விகல்பகமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் உள்ள வந்தோடனே எல்லாம் சேர்ந்துருத்து, மாயையில சேர்ந்து இவ்வளவு பெரிய உலகமா பரிணமிச்சு போச்சுப்பா அப்படின்னு சொன்னார். இது இப்படி வைச்சித்திரிய சித்திரீகிருதம், விசித்திரத்தனமான பலப்படியாக சித்திரமாக ஆகிவிட்டது. இது பலவிதமாக மாறி போச்சுப்பா. அது எப்படி ஆச்சுன்னாரு. அவர் எப்படி இருக்காருன்னா அவர் எப்படியும் மாயாவி போல இருக்காரு. இந்திரஜாலத்தை செய்யக்கூடிய மாயாவி எப்படி ஒண்ணுமே கையில பொருள் இல்லாம மாயை பண்றானோ, மூலப்பொருள் இல்லாம, அதே மாதிரிதான் அவர் மூலப்பொருளே இல்லாம இந்த உலகத்தை கட்ட வச்சார். நீங்க என்னடான்னா அது போய் சார் அதுல இருந்து சார் பரமாணுவா இருந்தது சார், அணுதான் சார் ரெண்டு ஒன்னாச்சு, அதுல இருந்துதான் சார் இந்த உலகம் வந்தது, என்னென்னமோ கதையெல்லாம் சொல்றான். இல்ல சார் அப்படியெல்லாம் இல்ல சார், இது எல்லாம் அவர் நினைச்சார் இது உண்டாச்சு சார் அப்படின்றான். அப்படியெல்லாம் நீங்க சொல்ல மண் இருந்தது சார், ஏற்கனவே மண் இருந்தது, அந்த மண்ணை தான் இவர் வந்து குடமா அவனுடைய இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணான். ஏற்கனவே பூமி எல்லாம் இருந்தது, அதுல அப்படியே ஒரு மனிதன் உண்டானான். அந்த மனிதன் உண்டான உடனே அவனுக்கு போர் அடிச்சது, அதனால ஒரு பெண்ணோட சேர்க்கை தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு குதிரை வேணும்னு ஆசை வந்தது, சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்றதுக்காக வேண்டினா பசு கிடைச்சது. இப்படின்னு நிறைய கதைகள்லாம் சொல்லி இப்படிதான் இந்த உலகம் வந்தது அப்படின்லாம் சொல்றோம். ஆச்சாரியா என்ன சொன்னார், ரைட்டு நீங்க என்ன கதை சொன்னாலும் சரியா வராது, இதை ஒத்துக்குங்க. அவர் மாயாவி போல மாயாஜாலமாக இந்த உலகத்தை உண்டு பண்ணார். கையில எந்த பொருளும் கிடையாது அவருக்கு. அது இருந்ததுனால நீங்க காரணத்தை தேடி அடைவீங்க. இது மகா அணு பரமாணுவா இல்ல இது எப்போதுமே இருந்து இருத்தலா, இதெல்லாம் எல்லாம் மாயை மாதிரி இந்த உலகமானது வந்து விட்டது. அது மட்டும் இல்ல, மகா யோகீவ ஸ்வேச்சையா அப்படின்னார். மகா யோகி அவர் இருக்கிறதுனால அவர் மாயா சக்தி எல்லாம் வைத்து கொண்டு இல்லையா, பெரிய அவர் அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி பிரகிருதிம் தாமதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா அப்படின்னு அவர் மகா யோகேஸ்வரனாக இருக்கிறதுனால சகல யோக ஐஸ்வர்யங்களையும் இருக்கக்கூடிய பரமாத்மாவானவர் தன்னுடைய இச்சையினால விஜృంభயதி இந்த பிரபஞ்சத்தை வெளிப்படுத்தினார், வெளிக்கொண்டு வந்தார். அப்பேற்பட்ட அந்த தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே, அந்த பிரம்மத்துக்கு அந்த குருமூர்த்திக்கு, பிரம்மம் வேற குரு வேற இல்ல, அந்த சொரூபம் சிவன் வேற இல்ல, தட்சிணாமூர்த்தி வேற இல்ல, அம்பாள் வேற இல்ல அப்படின்ற தத்துவத்தை காட்டும் மூலமாக அப்படிப்பட்ட அந்த தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம் அப்படின்னு இரண்டாவது ஸ்லோகத்துல சொன்னார். இதுல மாயா கல்பிதம் அப்படின்னு சொன்னதுனால லாஜிக் எல்லாம் சரியா வராதுப்பா அப்படின்னு சொல்லி அவர் அப்படி நியாய வைசேஷிகன் சொன்னதை கண்டனம் பண்ணார் இல்லையா? அப்புறம் சாங்கியம் சொல்லக்கூடிய குணவாதத்தை சொன்னார். அதுக்கப்புறம் பரிணாமவாதம்னா என்னன்னு சொல்லி, எப்படி பாலானது தயிராக மாறுகிறது அப்படின்னா ஈஸ்வர இச்சையினாலதான்பா மாறித்தது, அந்த இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தினாலதான்பா இதெல்லாம் வந்தது அப்படின்னு புரிய வச்சு இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது 15வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல விசேஷமாக நம்ம எல்லா வேதாந்தத்துல பார்த்ததுதான், பிரகரண கிரந்தங்கள்ல பார்த்ததுதான். அதை இவர் கொஞ்சம் வரிசைப்படுத்தி அவர் சொல்றார், பார்க்கலாம். 15வது ஸ்லோகம். ஞானம்
द्विधा वस्तुमात्र द्योतकं निर्विकल्पकं सविकल्पं तु संज्ञादि द्योतकत्वात् अनेकधा ज्ञानं द्विविधा वस्तुमात्र द्योतकं. இந்த ஞானமானது ரெண்டு விதமாக இருப்பா. கொஞ்சம் சீரியஸா பார்க்க வேண்டிய இடங்கள் இதெல்லாம். ஞானமானது நமக்கு இரண்டு விதமாக இருப்பா. நமக்குள்ள வரக்கூடிய ஞானங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. நீங்க குடத்தை பாக்குறீங்க, படத்தை பாக்குறீங்க, பஸ்ஸை பாக்குறீங்க, மனிதர்களை பாக்குறீங்க, டேபிளை பாக்குறீங்க, சேரை பாக்குறீங்க, எல்லா ஞானமும் உங்களுக்கு வருகிறது. உங்களுக்கு லட்சக்கணக்கான ஞானம் உங்களுக்கு வந்து வந்து உங்கள் எண்ணத்துல போய்கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் எப்படி வருது அப்படின்றதை நம்ம தெரிந்து கொள்ளணும் இல்லையா? ஞானம் விவிதா வஸ்து மாத்திர ஜோதகம். ஞானமானது ரெண்டு விதமா இருக்குப்பா. ஒண்ணு என்ன தெரியுமா இல்லையோ, நிர்விகல்பகம் அப்படின்னு பேரு. அந்த நிர்விகல்பகமானது என்ன சொல்றது அப்படின்னா வஸ்து மாத்திர ஜோதகம், பொருளை குறித்து மட்டும் நிற்கக்கூடிய ஞானம். அது உங்களுக்கு நீங்க போறீங்க, ஒரு பஸ் வந்ததுன்னா அது பஸ், அவ்வளவுதான் உங்களுக்கு முதல்ல ஞானம் வருகிறது. சாமான்யமா உங்களுக்கு இது பஸ் அப்படின்ற ஒரு ஞானம் வருது. அதுக்கப்புறம் தான் இது இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போறது, ஆகையினால இது மயிலாப்பூர்ல இருந்து பாரிஸ் போற பஸ்ஸா தான் இருக்கணும் அப்படின்ற அறிவெல்லாம் உங்களுக்கு இப்படி வருது. இது இந்த பக்கம் போறதா இருந்தா இந்த பக்கம் போகும், அடையார் பக்கம் போகும், இது இந்த பக்கம் போறது, ராயப்பேட்டா வழியா போறது அப்படின்ற இந்த நாலேஜ் எல்லாம் அதுக்கப்புறம் அதனுடைய சம்யா, அதனுடைய நம்பர் இல்லையா? ஐயோ இது 21 ஆச்சு, 21 C ஆச்சு, இது 21 ஆச்சு, இது இப்படிதான் போகும், இது 5B ஆச்சு, இது இப்படிதான் போகும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் நமக்கு அப்புறம் பிற்பாடு தானே ஏற்படுகிறது இல்லையா? சாதாரணமா பாத்தீங்கன்னா இது ஒரு குடம், அவ்வளவுதான் உங்களுக்கு அறிவு வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருசா இருக்க இந்த குடம் இல்லையா, இந்த ஜார் ரொம்ப பெருசா இருக்க, அட்ட ரெட் கலர்ல இருக்க, அட்ட மூடியோட இருக்க, அட்ட இதுக்கு மேல என்னமோ ஓப்பனிங் ஒண்ணு கொடுத்துருக்கான், அது என்ன ஸ்டாண்ட் மாதிரி, இதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் அது ஒரு ஜார், இதுதான் முதல்ல அது ஒரு பஸ் தான் வருது. அதுக்கு நிர்விகல்பக ஞானம்னு பேரு. அதற்கு பிறகு அதுல இருக்கக்கூடிய நுவான்சஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதுல இருக்கக்கூடிய ரூபம், குணம் இல்லையா, அது பெயர், அதெல்லாம் அந்த வேற்றுமைகள்லாம் கூடியது. இந்த வேற்றுமைக்கு பேர் தான் விகல்பகம் அப்படின்னு பேரு. அந்த வேற்றுமைகளோட நீங்க அறியும் பொழுது, ஒரு பொருளை அறியும் பொழுது அது ஒரு பொருளாகத்தான் அறிகிறீங்க. நிர்விகல்பகம், எந்த வேற்றுமை இல்லாம அறிகிறீங்க. அதற்கு பிறகு அந்த வேற்றுமைகள்லாம் அதுல கொண்டு வந்து கொடுத்துறீங்க. இதான் இரண்டு விதமாக நமக்கு நாலேஜ் வருது அப்படின்றார். முதல்ல அவர் என்ன சொன்னார் பகவான், பகுஸ்யாம் பிரஜா ஏஜ இதி, பகுஸ்யாம் இந்த உலகத்தை நிறைய பிரஜைகளும் நிறைய உயிரினங்களும் உண்டாக்குவோம்னு நினைச்சார். அப்ப நினைக்கும் போது இதெல்லாம் இருந்துதா? அப்ப நினைக்கும் போது விதையில இருந்துதா? இந்த ஆலமரம், பிரான்ச்சு, கிளை, தளிர், இலை, காய், பிஞ்சு அதெல்லாம் இருந்ததோ, பழம் இதெல்லாம் இருந்ததோ? அதற்கு பிறகு மரம் வளர ஆரம்பிச்சது, அங்குரத்துல இருந்து வந்தது. அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து எல்லா வேதமும் வந்து அப்படி வைச்சித்திரியமாக உட்கார்ந்தது அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது சொல்ற முதல்ல நிர்விகல்பகமாகத்தான் இருந்தது, பகுஸ்யாம் பிரஜாயேய தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஆத்மன ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அப்படின்ற வேதத்தை படிக்கும்போது ஓஹோ இன்னென்னது இன்னென்ன விசேஷத்துல இப்படி இப்படி உண்டாச்சா அப்படின்ற சவிகல்பகமான ஞானம் வருகிறது. முதல்ல நிர்விகல்பகமான சாதாரண சாமானிய ஞானம் ஒண்ணு இருக்கு, அதாவது பொதுவான எண்ணம் ஒண்ணு இருக்கிறது. அதற்கு பிறகு அதுல இருக்கக்கூடிய குண வைச்சித்திரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியறது, இன்னது இன்னதுன்ற விசேஷங்கள்லாம் தெரியறது. அது விசேஷமாக ஞானம். முதல்ல இருக்கக்கூடியது வெறும் பொருள், ஒரு விகல்பகமும் இல்லாத தெரிஞ்சது, அதுலயே பல விகல்பங்களோட தெரிகிறது. இப்படி இரண்டு ஞானம் உங்களுக்கு வருகிறதுப்பா. ஞானம் த்விவிதா அப்படின்னாரு. எப்படி? வஸ்து மாத்திர ஜோதகம் நிர்விகல்பகம், அந்த வஸ்துவை ரிவீல் பண்றது இருக்கு இல்லையா, ஆப்ஜெக்ட ரிவீல் பண்றத, இது ஒரு ஞானம். அந்த ஞானத்துக்கு பேரு வித்தவுட் எனி மாடிபிகேஷன் அந்த ஞானம் உங்களுக்கு முதல்ல வருது. அதுக்கு அப்புறம் தான் நீங்க முதல்ல வெளியில போகணும்ன்றதுனால பஸ்ல போகணும்னு நீங்க நினைச்சிட்டு வெளியில வந்திருக்கீங்க. அதற்கு பிறகுதான் இந்த நாலேஜ், பஸ்ல தான் உங்க போக்கஸ் இருக்கு. சாமான்யமாக இருக்கக்கூடியது அந்த பஸ்.
அதற்கு பிறகுதான் இந்த இந்த அறிவெல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது. இதுல போகணும், அதுல போகணும், இப்படி போகணும், அப்படி போகணும், 2வது சீட்ல உட்காரணும், 3வது சீட்ல உட்காரணும், புக் பண்ணும்போது இந்த அறிவெல்லாம் உங்களுக்கு சவிகல்பக்கமாக இருக்கக்கூடிய அறிவு. அது என்ன? சவிகல்பகம் தோ சம்யாதி ஜோதகத்வாத் சம்யாதி ஜோதகத்வாத் இல்லையா? அது எப்படின்னா இந்த நேம் ஃபார்ம், சம்யான நேம், இந்த நேம் ஃபார்ம் 21 எப்படிப்பட்டதோ, இல்ல இன்னைக்கு நமக்கு வரப்போறது இனோவா வரப்போறதா, டவேரா வரப்போறதா, இதெல்லாம் அப்புறம் இந்த கார் முதல்ல இதெல்லாம் சம்யாதி ஜோதகத்துவம். ஜோதகத்துவம்னா பிரகாசகத்துவம் அர்த்தம். இந்த இதெல்லாம் இந்த மாடிபிகேஷன்ஸ் எல்லாம் இட் ரிவீல்ஸ் அந்த ரெவலேஷன் இருக்குல்ல, அதான் ஜோதகம். இது அநேகதா. சாமானிய அறிவு ஒன்றாக வருகிறது, விசேஷ அறிவு அநேக விதமாக வருகிறது. இதுக்கு சவிகல்பகம்னு பேரு, அதுக்கு நிர்விகல்பகம்னு பேரு. இப்ப எதுக்காக இதெல்லாம் சொல்றார் அப்படின்னாக்க, பீஜஸ்யாங்குரவாங்குரோ ஜெகதிதம் பிராங் நிர்விகல்பம்னு சொன்னார் இல்லையா? அந்த நிர்விகல்பகம்ன்றத நன்னா புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பிரயத்தனப்படுகிறார் சுரேஸ்வராச்சாரியர். எங்க ஆச்சாரியன் எழுதியிருக்காரு குரு ஆதிசங்கரர். அதை நன்னா புரிஞ்சுக்கணும்பா. ஒரு வார்த்தைக்கும் அந்த வேல்யூவை நன்னா புரிஞ்சுட்டாதான் அந்த ஸ்லோகம் புரியும். இல்லைன்னா எனக்கும் இந்த ஸ்லோகம் தெரியும்னு சும்மா சொல்லிக்கலாம், ஆனா புரியாதுப்பா அப்படின்றதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதுறாரு இல்லையா? 30-40 ஸ்லோகம். ஒரு ஸ்லோகத்துக்கு பின்னாடி இவ்வளவு பொருள்கள் இருக்குன்னு எழுதுறாரு. அதுல நிர்விகல்பகத்தை எப்படி புரிய? வஸ்து மாத்திர ஜோதகம் நிர்விகல்பம்பா, சம்யாதி ஜோதகமா இருக்கக்கூடியது சவிகல்பகம்பா, அவ்வளவுதான்பா அப்படின்னு ரொம்ப அழகா நமக்கு புரிய வச்சார். இப்ப எதுக்கு சார் இத புரிய வச்சீங்க அப்படின்னு டவுட் வருது இல்லையா? இப்போ அத சவிகல்பகமா இருக்கக்கூடிய இத புரிய வச்சனா நிர்விகல்பம் புரிஞ்சிடும். சவிகல்பகமா இருக்கக்கூடிய எண்ணங்களை தான் நம்ம ஞானம்னு நினைச்சுட்டு இருக்கோம். நமக்கு என்ன சொல்றது, இந்த மாதிரி பேசும்போது நிர்விகல்பகம் சவிகல்பகம்லாம் ஒண்ணும் தெரியல சார், இதெல்லாம் சவிகல்பம் சார், பஸ்ஸை பார்த்தா அந்த பஸ்ன்னு தெரியுது சார், இதெல்லாம் சார் பேச்சு. அதான் அங்கிருந்த வரேன், உங்களுடைய ஆங்கிள் உள்ளேயே நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு ஆச்சாரியர் என்ன சொல்றார்? சங்கல்ப சம்சய பிராந்தி ஸ்மிருதி தாத்ருஷ்ய நிச்சயாஹ உஹஹா அனத்யவச ஊஹஹா அனத்யவசயாயஸ்ச ததா அன்யே அனுபவாஹ அபி. சங்கல்பம் சொல்ல எண்ணங்கள் உங்களுக்கு வருகிறது இல்லையா? எண்ணங்கள் வருது. எந்த எண்ணம்? இதை நாம் செய்வோம் அப்படின்ற எண்ணம் வருகிறது. எழுந்துப்போம் அப்படின்ற எண்ணம் வந்தது. எழுந்துட்டீங்க காத்தால இல்லையா? அப்படித்தானே? வெளியில கிளம்புவோம் அப்படின்னு தோணுது. ரொம்ப ஓடச்சின்னு உட்கார்ந்துருக்கோம், ஞாயிற்றுக்கிழமை ஒன்னும் வேலை இல்லை, ஒரு 5 மணிக்கா கோவிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருகிறது இல்லையா? சங்கல்பம் ஒண்ணு மனசுல ஏற்படு, இதை நாம் செய்வோம், அதுக்கு பேர் சங்கல்பம் அப்படின்னு பேரு. இது எங்க வருது? எண்ணம் தான் இதுவும் இல்லையா? சவிகல்பகமான ஞானத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சம்சயம், சந்தேகம் வருது உங்களுக்கு இல்லையா? மழையா இருக்குமா, தூரல் போகுமா, போலாமா, இன்னைக்கு இப்படியே வீட்டிலேயே இருந்துடலாமா, ஜபத்தை பண்ணிட்டு உட்கார்ந்துடலாமா, வெளில பாத்துக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வருது இல்லையா? இல்ல போலாமா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாமே இப்படின்ற நினைப்பு வருது. இதுக்கு பேர் சந்தேகம், சம்சயம். அதுக்கப்புறம் பிராந்தி, கலக்கம் வருது. ஐயோ பாதி வழியில மாட்டின்ட்டோம்னா என்ன பண்றது இல்லையா? மழை வந்து அதுக்கு போகாமையா இருந்திருக்கலாமே அப்படின்ற இந்த மாதிரி ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணங்கள், பிராந்தி, கலக்கங்கள்லாம் வருகிறது. அதற்கு பிறகு சில எண்ணங்கள் வருது. திடீர்னு ஞாபகம் வந்தது, இப்படிதான் போன மாசம் சொன்னோம், ஆனா ஜம்முன்னு எடுத்துன்னு என்னமா இருந்தது அந்த கோயில, நான் போகும்போது தீபாராதனையும் அந்த அபிஷேகமும் பார்த்தோமே அப்படின்ற அந்த ஞாபகமானது, ஸ்மிருதியானது உங்களுக்கு உண்டாச்சு. இதுவும் ஒரு எண்ணம் தான். சங்கல்பம்னு ஒரு எண்ணம், சம்சயம் என்ற எண்ணம், பிராந்தி என்ற எண்ணம், ஸ்மிருதி என்ற ஞாபகம், அதுக்கப்புறம் சாதிருஷ்யம், ஒரு ஒப்புமை. ஆஹா, அதே மாதிரி இன்னைக்கு இங்க போனா இந்த கோவில்லயே அந்த மாதிரி தரிசனம் கிடைக்குமே அப்படின்னு அதோட சாதிருஷ்யப்படுத்தி செல்லலாமே அப்படின்ற ஒரு எண்ணமானது வருகிறது. அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன், போயிடலாம்
எல்லாம் இப்படி எல்லாம் பயந்துலாம் இருக்க முடியாது சார். மழை வந்ததுன்னா என்ன உடம்பு என்ன கரைஞ்சா போயிடும், வெள்ளமா இது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே உங்க மேல ஒரு நிச்சயம் வந்தது, ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கப்புறம் நீங்க ஊகம் பண்றீங்க. அப்படி பார்த்த இதெல்லாம் ஒண்ணும் வராது, இப்படிதான் போடுவான், பேப்பர்ல போடுறதெல்லாம் நம்ப முடியாது, இல்ல நம்ம போயிடலாம் அப்படின்னு ஊகம் அப்படின்னு ஒரு எண்ணம். அனத்தியவசாயம் என்ன இது அப்படின்னா நிச்சயமின்மை. பகவத்கீதையில நிச்சயமாக வரக்கூடிய எண்ணம் இல்லையா, அத்தியவசாய லட்சணம் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அனத்தியவசாயம் அப்படின்னா ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு எண்ணம். இப்படிப்பட்ட எண்ணங்கள் இத மாதிரி நான் இப்ப கொஞ்சோண்டு சொன்னேன் உங்களுக்கு, சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். சங்கல்பம், சம்சயம், இந்த மிஸ்அப்ரிஹென்ஷனு, ஞாபகம், அப்புறம் சிமிலாரிட்டி, நிச்சயம், டிட்டர்மினேஷன், விவேகம், அதுக்கப்புறம் கெஸ், அதுக்கப்புறம் இன்கெப்பாசிட்டி எல்லாம் சொன்னேன். தத்தா அதே மாதிரிதான் அந்நிய அனுபவாக இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு வருது. நிச்சய ஞானம், அனிச்சய ஞானம், இப்படி எல்லாம் வருது. இது பாம்பா, இது கயரா அப்படின்ற நாலேஜ், இல்ல இது கிளிஞ்சலா, இது வெள்ளியா அப்படின்னு, இது தண்ணியா, இல்ல ஒரு காணல் நீரா, இப்படி பண்ற நாலேஜ். இப்படி எல்லாம் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நிறைய இருக்கு. ஸ்ருதி, ஸ்மிருதி, அனுபவம், இதெல்லாம் நையாயிக்கா நிறைய பேசியிருக்கான் தர்க்க சங்கரத்துல இல்லையா. இப்படியானது வருகிறது அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த சவிகல்பக்கத்தை புரிக்க வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு. இந்த சவிகல்பக ஞானம் எப்படி இருக்கு அதை பாருங்க. இது ஒரு செட்டு சொன்னார். இப்ப இன்னொரு செட்ல புரிய வைக்கிறாரு. ஞானம்னா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், மெத்தட் ஆஃப் நாலேஜ் வச்சுதான் சார் நாலேஜ் வருது இல்லையா. பார்த்தாரு அவைலபிள் மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். நாலேஜ்ல எத்தனை மெத்தட் இருக்கு? there are only 6 methods. இதுக்குள்ளதான் உங்களுடைய நாலேஜ் எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு வந்து பாக்கெட்ல போட முடியும். இதை தவிர வேற யாரும், இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறது நம்ம பாரத தேசத்துல நம்மளுடைய சாஸ்திரங்கள் தான் இதெல்லாம் அனலைஸ் பண்ணிருக்கு. முதல்ல இதுல அறிந்து கொள்ள வேண்டியதான ஞானம் என்ன அப்படின்னு பார்த்தா, பிரத்யக்ஷம், கண்ணால பார்க்கிறேன். இது என்ன அப்படின்னு கேட்டா, பேனா அப்படின்னு சொன்னீங்க. ஏன் சார் கண்ணு பாக்குற சார், கண்ணு போய் சொல்லுமா? கண்ணால பாக்குறேன், பார்த்துட்டு இருக்கானே அப்படின்ற எண்ணம் வருது இல்லையா. சாதாரண முதல் கொஞ்சம் அறிவு இருக்கக்கூடியவர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் இது பிரமையா இருக்கலாம், பிரமையா அதெல்லாம் படித்தவர்கள் நிறைய யோசிக்கிறவர்களுக்கு வரும். சாதாரணமா ஒருத்தர்கிட்ட போய் இது என்ன அப்படின்னு கேட்டா, இது பண்ண அது இதுல ஒரு சைடு தான் காமிக்கிறீங்க, அந்த சைடு, அதெல்லாம் மேல மேல அறிவனுடைய முதிர்ச்சியினால வரக்கூடியது. சாதாரணமா பிரத்யக்ஷம், இது என்ன பேனா அப்படின்னா, இது ஒரு போட்ட, இது யாருடைய குரல்? எம்எஸ்டைய குரல் இல்ல கேக்குறீங்க. காதானது கேட்கிறது, கேட்ட உடனே உங்களுக்கு அறிவு வருது, இது கர்நாடிக் இல்லையா, இது அருமையான பாவயாமி ரகுராமம் கீதம் இல்லையா, எம்எஸ்டைய குரல் பேசிக்கா வருது. அதுக்குள்ள அதுக்கப்புறம் இது யார் எழுதினது, என்ன எழுதினது, அதெல்லாம் அப்புறம் இல்லையா, இப்படி வரக்கூடியது. அப்புறம் இது என்ன வாசனை, ஆஹா நிச்சயமா சார் இது அன்னாசி தான் சார், இது அதுலதான் சார் பண்ணியிருக்கேன் இந்த பிஸ்கெட், நல்லா வருது, எனக்கு தான் வாசனையே தெரியுது அப்படின்னு சொல்றோம். வாசனை, சாதாரண வாசனை. அப்புறம் சுவை இல்லையா, பார்த்தோன்னே இதுல ஜாதிக்காய் போட்டிருக்கான் சார், இல்லைன்னா ஸ்வீட்ல இந்த டேஸ்ட் வராது சார் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் தொட்டு பார்த்து, நல்லா சார் பழுத்துருக்கு சார், சப்போட்டா நல்லா இருக்கு, வாங்கலாம் சார், இதை இன்னைக்கே கொடுக்கலாம், இல்லைன்னா வீட்டுக்கு ரொம்ப அரிசி ட்ரம்ல போடணும் இப்படின்னு தொட்டு போட்டு வாங்கலாம். இதெல்லாம் என்ன பண்ண, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, செவியை வைத்துக் கொண்டு அக்ஷம் பிரதி, அக்ஷம் அப்படின்னாக்க இந்த இடத்துல கண்ணுன்னு மாத்திரம் எடுக்கக்கூடாது, 5 இந்திரியங்கள். இந்த 5 இந்திரியங்களை வைத்துக் கொண்டு வரக்கூடிய ஞானம், இது ஒரு மெத்தட் ஆஃப் நாலேஜ் நமக்கு வருது. இது உண்மையான அறிவு தான் இல்லையா. நம்ம தான் பாக்குறோமே, அனுபவிக்கிறோம். அதனால சாப்பாட்டாவே எடுத்து திண்ணையும் தின்னுட்டு இது போய் நான் சொல்லுவேன், நான் வேதாந்தி மாதிரி இல்லையா அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா. இது ஒரு அறிவு, பிரத்யக்ஷம் அப்படின்னு ஒரு அறிவு. அதுக்கப்புறம் அனுமானம் அப்படின்னு ஒரு அறிவு வருது. அனுமானம் எப்படி அறிவு வருதுன்னா, ஒரு மலையில புகை வருது, புகை வந்தது அப்படின்னு ஒண்ணு, ஐயோ மலையில புகை வருது, அங்க நெருப்பு இருக்கணுமே அப்படின்னு சொல்லி கிடுகிட்டுன்னு போன் பண்றேன் ஃபயர் இன்ஜினுக்கு. சார் நெருப்பு சார், வாங்க சார் சீக்கிரம் அப்படின்னு. மேல பார்த்தான் இல்லையா,
திடீர்னு பக்கத்துல இருக்கவங்களாம் பார்த்தா உடனே போன் சார் சார் எல்ஐசி மேல புகை வருது சார்னா யாரும் எல்ஐசி எரிஞ்சதை பார்க்கல 60s இல்லையா? அவர்கள்லாம் பார்த்து தூரத்துல இருக்கிறவர்கள்லாம் அந்த ஏரியால இருக்கவன் ஐக்கூர்ல இருக்கவன் ட்ரிப்ளிகான்ல இருக்கவன் எல்லாருக்கும் பார்த்தா என்னடா அது புகை வருது மவுண்ட் ரோட்ல இருந்து அப்படின்னு ஒண்ணு போன் பண்ணி எல்லாம் போனான் இல்லையா? என்னன்னா அனுமானம் பண்ணிட்டாங்க, எப்போ புகை இருக்கோ அப்ப நெருப்பு இருக்கும் அப்படின்னு அனுமானம் பண்ணார்கள். ஆனா அந்த அனுமானத்துல என்ன விசேஷம் அப்படின்றத பார்க்கலாம். புகையை பார்த்தார்களே தவிர நெருப்பை யாருமே பார்க்கல. புகையை பார்த்து இந்த பார்த்ததை வைத்துக் கொண்டு அனுமானம் பண்ணார்கள், அங்கே இருக்கிறது நெருப்பு இருக்கிறது அப்படின்னு. இது அனுமானம், பிரத்யக்ஷம் அனுமானம். இதே மாதிரி அடுத்த ஒரு மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்கு நமக்கு. அது என்ன அப்படின்னா உபமானம். உபமானம் அப்படின்னா சாதிருஷ்யம் அப்படின்னு அர்த்தம். உபமா அப்படின்னாக்க இது போல அது இல்லையா, ஒப்பு ஞானம். ஒப்பு ஞானம் இப்படி இருக்குன்னாக்க நம்ம இது போலதான் அது இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஒரு பசுமாடை காமிச்சா இந்த மாதிரி இன்னொரு பசுமாடை காமிச்சா அது பசுமாடு அப்படின்னு. எல்லா பசுமாடையும் காமிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பசுவை உங்களுக்கு புரிய வச்சுட்டானாக்கா இந்த குழந்தைக்கு இல்லையா, அது எல்லா பசுவையும் புரிஞ்சுக்க போறது. அடுத்தது எனக்கு தெரியும் அப்படின்னு. இந்த மாதிரி உபமானம் அப்படின்ற ஒரு அறிவு வருது. இதை வைத்து கொண்டு நம்ம புரிந்து கொள்கிறோம். நிறைய விஷயங்கள்லாம் இப்ப லெபார்டரியில இதை பண்ணா ஒரு விஷயத்த புரிஞ்சு வச்சுட்டாலும் அதை ஒரு மாத்திரையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு குரங்குக்கு அதை போட்டு பண்ணாங்கன்னா அதை வைத்து கொண்டு அவர்கள் நம்ம சாதிருஷ்யமா இதை இதை இந்த பாடி இந்த பாடிக்கெல்லாம் இது ஆக்ட் ஆகும் அப்படின்றதுக்காக இந்த அனுமானம் உபமானம் போன்ற இதை வைத்துக் கொண்டுதான் எல்லா காரியமும் உலகத்துல நடந்துட்டு இருக்கு. ஸோ அனுமானம் உபமானம்ன்றதும் ஒரு நாலேஜ், அது புரிந்து கொள்ள புரியக்கூடியது. பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம். அதுக்கப்புறம் அர்த்தாபத்தி அப்படின்னு அர்த்தம். அர்த்தத்தகா வந்து சேர்ந்தது. எப்படி அப்படின்னாக்கா நீங்க பார்க்கல, ஆனா அதுதான் சார் நியாயம். நீங்க அன்லஸ் நீங்க கொஞ்சம் மென்டலி லூஸா இருந்தாதான் இதெல்லாம் கேள்வி கேட்பீங்க. நானும் நீங்களும் வெளில போறோம், வெளில போனா ஒரே ஈரமா இருக்கு ரோடெல்லாம். நான் என்ன சொன்னேன், சார் மழை வந்திருக்கு சார் இல்லையா, நீங்களும் அதை ஒத்துக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்குள்ள அந்த நாலேஜ் வந்துடுது. மழை வருகிறது, மழை வந்திருக்கணும், அதனாலதான் ஈரமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு நாலேஜ் ஆனது இருக்கு இல்லையா. இந்த நாலேஜ் இருக்க, இது வந்து நீங்க பார்க்கல, மழை பெஞ்சதை பார்க்கவே இல்லை, நீங்களும் பார்க்கல அவரும் பார்க்கலாம். ஆனா ரெண்டு பேரும் ஒத்துக்கிறோம்னா இட் ஷுட் பி a valid means of knowledge. The valid means of knowledge ஒரு மெத்தட் தானே. இது ஒரு உண்மையான அறிவை கொடுக்கக்கூடிய மெத்தட். பிரத்யக்ஷம் எப்படியோ, அனுமானம் எப்படியோ, உபமானம் எப்படியோ அப்படிதான் இந்த அர்த்தாபத்தி அப்படின்றது. சாதாரணமா ட்ரெடிஷனலா இந்த அர்த்தாபத்திக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா அதர்வைஸ் இல்லாஜிக்கல் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இது என்னன்னா புரிஞ்சுட்டோம்னா அது புரிஞ்சுக்கணும். டெய்லி காத்தால ஒருத்தரை பார்த்துட்டு இருக்காரு, தேவதத்தன் அப்படின்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, என் கூடவே இருக்காரு. அவர் காத்தால 5 மணிக்கு வாத்துக்கு போனேன், 10 மணி வரைக்கும் அவர் கூட இருந்தேன் சார். நான் 4 தடவை காஃபி சாப்பிட போனேன், டிஃபன் சாப்பிட போனேன், அவர் எழுந்தே போல, எங்கேயும் போல, பச்சை தண்ணி குடிக்கல சார் அவரு என் எதிர்க்க அப்படின்னு சொல்றேன் நான் இல்லையா. வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில போனா ஜம்முன்னு சிரிச்சுட்டா வாங்க வாங்கன்னு என்ன கூப்பிடுறாரு. அப்படின்னாக்கா எனக்கு இப்ப எங்களுக்கு சந்தேகம் வருமா வராத, இவர் ராத்திரி போய் நல்லா குடிச்சிட்டு வந்துடுறாரு. அதெல்லாம் அவருக்கு ஒரு நாளெல்லாம் தாங்கிறது இல்லையா. இல்லைன்னாக்கா அவர் எப்படி இப்படி சந்தோஷமா உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாரு. சரி, எல்லாருக்குமே டயர்ட் ஆகும் இல்ல சார், சாப்பிடலன்னாக்கா தூங்கலன்னாக்கா டயர்ட் ஆகும். அப்படி இருக்கும்பொழுது இவர் மாத்திரம் அப்படி டயர்ட் இல்லாம சந்தோஷமா உட்கார்ந்துருக்கான்னு யோகியா இவரு இல்ல, சாதாரண ஆளு தானே. அப்படின்னா என்ன அர்த்தம், ராத்திரி ஒரு கட்டு கட்டுறாரு, காத்தால 6ல இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் விரதம் இருக்காரு. அதுக்கப்புறம் 6:30 மணிக்கு அப்புறம் ஜாலியா இருக்காரு, எல்லாம் சாப்பிடுறாரு, போறாரு, வர்றாரு. அதனால தான் அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷா வேலைக்கு வர்றாரு இல்லையா. விமானத்தை வேற ஓட்டின்னு போறான் இல்லையா, பைலட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம், அர்த்தாபத்தி இல்லையா. லாஜிக்கலா அதர்வைஸ் இட் இஸ் இல்லாஜிக்கல். அதனால லாஜிக்கலா யோசிக்கிறோன்னு இவர் ராத்திரி சாப்பிடுறாருன்ற அர்த்தம். பகல்ல சாப்பிடுறது இல்ல, ராத்திரி சாப்பிடுறாரு இல்லையா. இந்த தேவதத்தா என்ன பண்ண, திவான பும்தே, காலையில ஒண்ணு சாப்பிடுறதுல
ஆனா ராத்திரி போஜனம் நமக்கு தெரியறது அப்படின்ற அர்த்தம். இத மாதிரி வரக்கூடிய ஒரு நாலேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு அர்த்தாபத்தி அப்படின்னு பேரு. இது ஒரு டைப் ஆஃப் நாலேஜ். அதுக்கப்புறம் அனுபலப்தி, பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி அப்படின்ற அர்த்தம். அனுபலப்தி அப்படின்னாக்க கண்ணால பார்க்கவில்லை இல்லையா, ஆனால் உண்மையான அறிவது இல்லையா. டேபிளுக்கு கீழே மோதிரம் விழுந்துட்டா பாருங்க சார், மோதிரத்தை காணோம், ஒருவேளை நான் இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கும் போது இங்கதான் உட்கார்ந்து இருந்தேன், வேற எங்கேயும் போல பாருங்க அப்படின்னு கீழே பார்க்கலாம், எதிர்க்க பார்த்து இல்ல சார் அப்படின்னு சொல்றான். மோதிரம் இருந்தாதானே தெரியும். மோதிரத்தினுடைய இல்லாமையை வைத்துக் கொண்டு அவன் மோதிரம் இல்லை என்று என்னிடம் சொல்லுகிறான், நானும் அதை நம்புகிறேன் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லாமையை வைத்துக் கொண்டு வரக்கூடிய ஒரு அறிவும் உண்மையான அறிவு தான். இல்லாமையிலிருந்து எல்லாமையை அனுபலப்தி, உபலப்தினாக்க அறியறது. அறியக்கூடிய பொருள் அங்க இல்ல, அறியக்கூடிய பொருள் இருந்திருந்தது ஆனால் எனக்கு தெரிந்திருக்கும், அது அங்க இல்லாததுனாலதான் இப்ப தெரியவில்லை அப்படின்னு அவன் சொல்றான். டேபிளுக்கு அடியில மோதிரம் இல்லைன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அப்படியா சரி அங்க தேடுங்க, பீரோக்கு அடியில போயிருக்கா பாருங்க, ஒருவேளை அந்த ரூம்ல வச்சுட்டேன்னா பாருங்க, அதுக்கப்புறம் இங்க இல்லைன்றது நிச்சயமான அறிவு வந்துருத்தோம் இல்லையா எனக்கு, இங்க அது இல்லை அப்படின்றதும் ஒரு வேலிட் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். இது அனுபலப்தின்னு ஒரு அறிவு. இந்த 6 மீன்ஸ் ஆஃப் நாலேஜையும் நாம ஒத்துக்கொண்டோம். இதெல்லாம் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். இந்த 6 மீன்ஸ் ஆஃப் நாலேஜும் வேதாந்தத்துல நம்ம ஒத்துட்டு இருக்கோம். பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி அப்படின்னு. இத ஒவ்வொருத்தர் ஒரு தர்சனக்காரர்கள் ஒரு மாதிரி இதை ஹேண்டில் பண்ணிருக்கார்கள். அவன் சாருவாக்கன் இவர்கள்லாம் பிரத்யக்ஷம், அனுமானம் இத மாத்திரம் சில பேர் அவனுக்கான சாருவாகன் என்ன சொல்றான், ஒரு தர்சனவாதி இருக்கான், ஒரு வேதாந்தி. அவன் என்ன சொல்றான், பிரத்யக்ஷத்தை மாத்திரம் தான் சார் ஒண்ணு முடியும், கண்ணால காமிங்க நான் ஒத்துக்கிறேன், கடவுள் இல்லை, காமிங்க கண்ணால காமிங்க, பார்த்தா ஒத்துக்க போறேன், எனக்கு என்ன கோவமா சார் உங்க கையில, என்ன நான் என்ன கடவுள் இல்லைன்னு, நீங்க கடவுள் இருந்தா காமிங்க, பார்த்தா நான் ஒத்துக்க போறேன். அவன் பிரத்யக்ஷத்தை முதல்ல நம்புறான் இல்லையா. அதனால எனக்கு காமிங்க நான் ஒத்துட்டு போறேன், எனக்கு என்ன கஷ்டமா சார், நான் என்ன அப்படின்னு சொல்றான். ரொம்ப சிம்பிளான தர்சனம் இல்லையா அவனுக்கு. சாருவாக்கன்னு அவன் மெட்டீரியலிஸ்டிக், அவனுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை சார், கடவுள் இருந்தா இருந்துட்டு போட்டேன் சார், இல்லைன்னா இருந்துட்டு போட்டேன் சார், வேலையை பாருங்க சார் நீங்க இல்லையா. இப்படி சொல்லக்கூடிய பிலாசபர்ஸ் வெறும் பிரத்யக்ஷத்தை மாத்திரம் ஒத்துக்கிறாங்க. அவன் சயின்டிஸ்ட், அவன் தார்க்கிகர்கள் எல்லாம் பார்த்தாங்க, இவன் மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கான், பூமியை பொழந்துட்டு விதையில இருந்து இவ்வளவு பெரிய ஆலமரம் வருதுன்னாக்க என்ன வெறுமையா வரும், கடவுளை ஒத்துக்கணும் சார் நம்ம, இல்ல பரமாணுக்களையும் ஒத்துக்கணும், இது பரமாணுக்கள் தான் ஒன்னா சேர்ந்து இப்படி பீஜமாயிருக்கு, அந்த பீஜத்துல இருந்து தான் கடமை வந்தது. நாங்க இந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்கா வெறும் பிரத்யக்ஷத்தை மாத்திரம் வச்சுன்னு சொல்ல முடியாது, பிரத்யக்ஷம் அனுமானத்தையும் வச்சுப்போம், இது எப்படி வந்திருக்கோம் என்ன என்ன அப்படின்றதை வைத்துக்கொண்டு எப்படி இந்த பீஜத்துல இருந்து அங்குரம் வருகிறதோ, உடைச்சுண்டு எப்படி இந்த பீஜத்தை உடைச்சுண்டு அந்த அங்குரமானது வெளிவருகிறதோ, அது பெரிய ஆலமரமாக ஆகிறதோ, அது என்ன கரெக்டா இந்த பீஜத்துல இவ்வளவு இந்த சக்தி எப்படி வந்தது, நம்மளால ஒரு பூமியை பொழந்துட்டு வரணும்னாக்கா நம்மளால முடியல, அவ்வளவு பெரிய கடப்பாறை தேவைப்படுறது, இவ்வளோண்டு கொத்தமல்லி வர நேர கொத்தமல்லி முளைச்சி பூமிக்கு மேல வருது, இது என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு கேட்டா இதெல்லாம் ஆச்சரியம் தான்பா, எங்க உனக்கு புரிந்து கொள்ள முடியலையோ அந்த பகவானை தூக்கி போட, இல்ல சப்த பிரமாணம் வேதம் சொல்லித்துன்னு வச்சுப்பாயன் அப்படின்னு சொல்லிவிட்டான். இப்ப நான் சொல்ல மறந்து போயிட்டேன், பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், அர்த்தாபத்தி, அனுபலப்தியோட சொன்னதோட இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும். சப்தம் அப்படின்ற ஒரு பிரமாணம், சப்தம் என்ற பிரமாணம் அதையும் சொல்லிடுறேன். சப்தம் என்ற பிரமாணம் என்ன, இப்போ நான் இது வரைக்கும் போகவே இல்லை, எனக்கு வேலை நிமித்தமா அமெரிக்காவுக்கு போகணும்னு வந்துருச்சு இல்லையா, போய் நம்பி கேட்கறேன், அங்க போனோடனே பக்கத்துல நீ ஒன்றும் கவலைப்படாத, இங்க இருந்து இந்த ஃபிளைட்டை பிடி, அங்க போனோடனே நீ சிகாகோல போய் இறங்குவ, அங்க போனவங்க இறங்கின உடனே அங்க வாசல்ல இப்படி இருக்கும், இங்க ஒருத்தர் வந்து உங்களை கூப்பிடுவார், எல்லாம் சப்தத்துல வருது, இது எல்லாத்தையும் நம்பிண்டு இல்லையா
நான் போறேன், கையில இருக்கிறது ஒரு லெட்டர், அவ்வளவுதான். யூ ஆர் அப்பாயிண்டட், யூ கேன் கம் அண்ட் ஜாயின் ஆன் 17th அப்படின்னு போட்டான். நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி 14ஆம் தேதியோ 13ஆம் தேதியோ ஃபிளைட்டை பிடிச்சி அங்க போய் இறங்குறேன். யாருடைய வார்த்தையை நம்பி? ஃப்ரெண்டுடைய வார்த்தையை நம்பி, அந்த லெட்டரை நம்பி. அங்க போனான்னாக்க எனக்கு வர வழியில தகவல் சொல்றாங்க, உங்களை எடுத்துன்னு ஒரு பிளே கார்டோட ஒரு டிரைவர் இருப்பான், உங்களை கூட்டின்னு போயிடுவான்னு. நம்பி வார்த்தையை நம்பி இறங்குறேன். கரெக்டா என் பேரை போட்டுன்னு வாசல்ல நிக்கிறான். அவன் அழகா என்னை கூட்டின்னு போய் அந்த அங்கேருந்து நான் ஃபோன் பண்ணி நான் வந்து சேர்ந்துட்டேம்மா அப்படின்னு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பேசுறேன். ஒரே சந்தோஷம். வெரி குட், ப்ராப்பரா போயிட்டா உடம்பு ஒண்ணு இல்லையாப்பா அப்படின்னு. எல்லாம் எப்படி நடந்தது? அவர்கள் என்ன பண்றாங்க, இவனுடைய வார்த்தையை நம்புறான். நல்லா வந்து சேர்ந்துட்டோமா, ஐ எம் ஆல் ரைட்ன்றான். சப்தம்ன்றது ஒரு பிரமாணம், மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் தானே. எல்லாம் உண்மையான அறிவு இந்த சப்தத்தினால தானே வந்தது. ஆகையினால சப்தமும் ஒரு பிரமாணம் தான். பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி, சப்தம் அப்படின்னு 6 பிரமாணம். ஏன் இப்ப சில பேர் என்ன பண்றாங்க, இந்த பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தத்தை ஒத்துக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ண, சப்தம், அனுமானம், பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், சப்தம் தான் ஒத்துப்பேன். அனுபலப்தி, அர்த்தாபத்தி எல்லாம் இதெல்லாம் பிரிவுகள் சார். இதெல்லாம் அனுமானத்திலேயே வரக்கூடிய பிரிவுகள் இல்ல, அதெல்லாம் தனியெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். அனுமானத்திலேயே இதை கொண்டு வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சில பேர் இந்த 4 அப்படின்னு சொல்றான். சில பேர் 6 அப்படின்னு சொல்றார். பிரபாகரர் ஒண்ணு சொல்றார், குமாரில பட்டர் ஒண்ணு சொல்றார், காணாதர் ஒண்ணு சொல்றார், கௌதமர் ஒண்ணு சொல்றார் அப்படின்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா. அப்படின்னு சில பேர் ஒண்ணு சொன்னா, சம்பவம்னு ஒண்ணு இருக்கு சார், ஒரு பிரமாணம் இருக்கு சார். இன்னொன்னு ஐதிஹ்யம்னு ஒரு பிரமாணம் இருக்கு சார் இல்லையா. அப்படியே ஸ்ருதி பிரத்யக்ஷம் ஐதிஹ்யம் அனுமான சதுர்த்தஹான்னு வேதமே என்ன சொல்றது, இப்படி ஐதிஹ்யம் அப்படின்னு ஒண்ணு ஒத்துக்கிறது. சம்பவம்னு ஒண்ணு இருக்கு, இதையும் பிரமாணமாக சில பேர் இந்த 6ஓட சேர்த்து 7வதாக சம்பவம்னு ஒரு பிரமாணம், ஐதிஹ்யம்னு ஒரு, இப்படி 8 பிரமாணங்களை எல்லாம் ஒத்துக்கிறார்கள். இப்படி எல்லாம் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்கு. இதெல்லாம் சாவிகல்பகத்துக்கு திருஷ்டாந்தமாக இப்போ சுரேஸ்வராச்சாரியார் கொடுத்துருக்காரு. ரொம்ப விசேஷமா இருக்கும். இதை பத்தி ஒரு பிரீஃபிங் இப்ப கொடுத்துட்டானா இப்ப ரசிச்சு இந்த ஸ்லோகங்களை படிக்கலாம். அதுக்காக இப்ப பாருங்க, 17வது ஸ்லோகம். பிரத்யக்ஷம் ஏகம் சார்வாகஹ கணாத சுகதௌ புனஹ அனுமானம் தச்சாபி சாங்கியா சப்தம் சதே அபி. பிரத்யக்ஷம் ஏகம் சாருவாகஹ, சாருவாகன் அப்படின்னு அவனுடைய பேரு. சாரு வதத்தி இது சாருவாகஹ, இனிக்க இனிக்க பேசுவான் இல்லையா. ரொம்ப ஃப்ளவரியா ஸ்வீட்டா பேசுவான் சார். அவன் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கற மாதிரியே இருக்கும். அவன் சொல்றது, ஏன் சார் நான் எனக்கு என்ன சார் கடவுள் இருந்தா நான் ஒத்துக்க மாட்டேனா சார், வேதம்னு யாரோ ஒருத்தர் எழுதின போய் நீங்க எப்படி சார் ஒருத்தர் வேதம்ன்றதை ஒத்துக்க முடியும்? மனுஷன் எழுதினால தப்பாயிடுமே சார். இன்னைக்கு நீங்க சொல்றீங்க ஒண்ணு, நீங்க என்ன யூ வில் ஸ்டிக் டு தட் ஆல்வேஸ்? எல்லாம் முடியாது சார். நீங்க பிராக்டிக்கலா பாருங்க. இப்படி எல்லாம் பேசினாக்க யங் மைண்டு இல்லையா, பிராக்மேட்டிக்கா திங்க் பண்றவர்கள், அவர்களுக்கெல்லாம் ரொம்ப அப்பீலிங்கா இருக்கும் அவங்க சொல்றது இல்லையா. சின்ன பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கிறது அவங்க பேசினாதான் இல்லையா. அந்த ஒரு ஏழை இங்க உட்கார்ந்து இருக்காங்க, டெய்லி ரிக்ஷால உட்கார்ந்து இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா சார்? அவன் குழம்பு அவன் குழந்தைக்கு பால் இல்லாம அவன் அம்மா துடிக்கிற துடிப்பு தெரியுமா சார் அப்படின்னு நம்ம ஏதோ எமோஷன்லாம் கேட்டா, ஆமா அந்த மாதிரி ஒருத்தர் இருக்காதா? அது அரசியல்வாதி சும்மா மேடைக்கு தான் பேசுறான்றதெல்லாம் இருக்காது தெரியுமா? எல்லாத்தையும் பேசுறத பார்த்த உடனே மயங்கிடுவாங்க அப்படின்னு. ஓ தானே இப்படி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு அதை விவேக சக்தியோட அதை அனுமானம் பண்ணக்கூடிய அளவுக்கு அறிவு இருக்கிறவர்கள் இதெல்லாம் யோசிச்சு பார்ப்பார்கள். இப்படி இல்லைன்னாக்க பண்ணுவல அவங்கள இதை கேபிட்டலைஸ் பண்றவன் தான் இந்த சாருவாகன். அவன் என்ன பண்ணான், கண்ணால பாக்குறதாமா நீ ஒத்துக்கணும், கண்ணால பார்த்தா ஒத்துட்டு போ அப்படின்னு சொல்றான். பிரத்யக்ஷம், they accept the direct perception as a means of knowledge இல்லையா, as a பிரமாணம்னு ஒத்துக்கிறவன் சாருவாகன். கணாத சுகதௌ புனஹா ஒருத்தர் இருக்கார், வைசேஷிக சாஸ்திரம் எழுதினவர் கணாத முனி ரிஷி இல்லையா. அவர் சொல்லாததே உலகத்துல இல்லைன்னு அவருக்கு பெரிய பேரு. அவருக்கு கணாத முனி சொல்லாதது எதுவுமே இல்லை. அறிவுன்னாக்கா கணாதர் தான். உங்களுடைய அறிவு மேலும் மேலும் வரணும்னா அந்த வைசேஷிக சாஸ்திரத்தையும் அந்த கௌதமர் எழுதின நியாய சாஸ்திரத்தையும்
படிக்கிறது. தர்க்கத்தை படிச்சாதான் நீங்க படிச்சவரா ஒத்துக்கொள்ளும் இல்லையா? இந்த உலக சமுதாயம் அப்படிதான். நீங்க போனீங்கன்னா அங்க போய் சர்டிபிகேட் வாங்கணும். காசியில போய் நீங்க தர்க்க புக்கெல்லாம் எழுதினீங்கன்னா அந்த காலத்துல அதை கொண்டு போய் அரங்கேற்றணும். அரங்கேற்று அங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் உங்களை கைத்தட்டி சன்மானம் பண்ணாதான் நீங்க பண்டிதர், இல்லைன்னு நீங்க வெக்கப்பட்டு திரும்பி போக வேண்டியதான். இப்படி எல்லாம் சதசெல்லாம் அந்த காலத்துல நடந்து கொண்டே இருந்தது. இப்படி ரொம்ப விசேஷமானவர் இந்த கணாதர் எனக்கூடியவர். அவர் எழுதின சாஸ்திரம் வைசேஷிக சாஸ்திரம். அதுக்கப்புறம் சுகதா புத்தோ விநாயகா அப்படின்னு அமரம். சுகதன்னா புத்தன் அப்படின்னு அர்த்தம். பௌத்தன் இருக்கான புத்த மகத்துக்கு சேர்ந்தவர்கள். கணாத சுகதௌ புனகா. கணாதரும் சுகதர் இவர்கள் 2 பேரும் என்ன பண்ணாங்க? 2 பேரும் பிரத்யட்சத்தையும் ஒத்துண்டாங்க. புனகா அனுமானம் இன்ஃபரன்ஸையும் ஒரு பிரமாணமாக மீன்ஸ் ஆஃப் நாலேஜாக ஒத்துக்கொண்டார்கள். எப்படி இந்த சாருவாக்கனானவன் அனுமானத்தெல்லாம் கூட ஒத்துக்கல. நீ எல்லாம் அனுமானம் பண்ண அப்புறம் கடவுள் இருக்காருன்னு அனுமானம் பண்ணுவ, இதெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன்ட்டான். இவர்கள் என்ன பண்ணாங்க? அச்சிச்சி அப்படியெல்லாம் எதற்கு தேவையோ அதுக்கெல்லாம் அனுமானத்தை வச்சுக்கலாம்பா, தப்பு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொன்னா. பிரத்யட்சத்தையும் வச்சுக்கணும், அனுமானத்தையும் வச்சுக்கிறது தான்பா அப்படின்னாரு. இன்னொருத்தன் அவருக்கு பின்னாடி வந்தவன் தான் இல்லையா? பிரத்யட்சத்தையும் வச்சுக்கணும், அனுமானத்தையும் வச்சுக்கணும். அத்தாச்சாபி அதை விட இன்னொருத்தவன் தான். அவன் என்ன சொன்னான்? இல்ல அது மாத்திரம் இல்லப்பா, இதோட அடிஷனா அனுமானம் பிரத்யட்சத்தோட நீ சப்த பிரமாணத்தையும் வச்சுக்கணும்பா இல்லையா? சப்தன்ற அந்த வேதம், பெரியவர்களுடைய வாக்கு, இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு ஆப்த வாக்கியம். ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு, அவர் மேல நல்லதுக்கு தான் அவர் சொல்லுவார். அவருடைய வார்த்தையை நம்பு சார், இதுல பணம் கட்டுங்க சார் நீங்க தைரியமா. அவர் சொல்றாரு இல்ல, கொஞ்சம் நம்பி நீங்க கட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா 4 பெருக போறது, 8 பெருக போறது இல்ல, அந்த வார்த்தைக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும் சார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? எப்படி அதே மாதிரி வேதமும் அப்படித்தான், என்னைக்குமே நல்லதுதான் சொல்லுவோம். அது கெட்டது சொல்லுமா நமக்கு வேதம். அதனால அந்த வேதத்தையும் ஒத்துக்கலாம் அப்படின்னு சாங்கியம் என்ன சொல்றான்? பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம், இது 3 பிரமாணம் அப்படின்னு அவன் ஒத்தண்டான் அந்த பிலாசபர். சரி, இதுக்கு மேல ஒரு பிலாசபர் இருக்கான். அவன் யாரு? நியாயைக தேசினஹா அபி ஏவம் உபமானம் ச கேச்சன அர்த்தாபத்யா சஹைதானி தத்வார்யாஹ பிரபாகரஹா. சில நெய்யாயிகள் கணாத மதத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பக்கம், கௌதம மதத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பக்கம். இது நியாய வைசேஷிக மதம், அதுதான் இப்ப தர்க்க சாஸ்திரமா மாறிடுது. இந்த நியாய மதத்தை அவலம்பிக்கிறவர்களுக்கு பேரு நையாயிகான் அப்படின்னு பேரு. இந்த நையாயிக நியாய இயக்கதேசினா இவர்கள் நியாயத்தினுடைய ஒரு போர்ச். இந்த நியாயத்தை நம்புகிறவர்கள் ஒரு சாரார் கேச்சன, அதுல ஒரு சாரார். அவர்கள் என்ன தெரியுமா பண்றாங்க? ஏவம் உபமானம் ச, இந்த உபமானத்தையும் சாதிருஷ்யமாக இருக்கக்கூடிய கம்பாரிசனோட இருக்கக்கூடிய நாலேஜை ஒரு நாலேஜாக ஒத்துக்கொள்கிறார்கள். கரெக்ட் தானே சார்? அது எப்படி சார் ஒத்துக்காம இருக்கிறது? இந்த குழந்தை இங்க எங்க ஆத்துல பிறந்தது, 6 மாசம் இங்க இருந்தது. அது எங்கேயும் வெளியில கூட்டின்னு போல நாங்க. அது இப்ப அமெரிக்காவுக்கு போயிடுச்சு இல்லையா? எவ்வளவு நாள் தான் லீவ் போட்டிருப்பாரு மாப்பிள்ள, அதனால அனுப்பிச்சுட்டேன். பாமரேனியன் எங்க ஆத்துல அது பார்த்துருக்கு. என்ன அங்க போன உடனே அந்த பக்கத்தாத்துல இல்லையா, சிகாகோல பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய பாமரேனியனை பார்த்து இது சிரிக்கிறது. இது கண்டுபிடிச்சிருக்கு சார். பாமரேனியன் எப்படி கண்டுபிடிச்சது? இந்த பாமரேனியன் தானே அதுக்கு தெரியும். இந்த பாமரேனியன் அங்க வந்தாதானே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இல்ல சார், பாமரேனியன்ற ஒரு பாமரேனியனிசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சார். இந்த நாய்த்துவம்னு ஒண்ணு இருக்கு சார். நாயாக இருக்கும் தன்மைன்னு ஒண்ணு இருக்கு சார். அந்த நாயாக இருக்கும் தன்மையை புரிந்து கொண்டுதான் அது அந்த நாயில போய் பொருத்தி பார்த்துருக்கு சார் அது அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார். இப்படியாக உபமானம்ன்ற ஒரு அறிவை நம்ம நிச்சயமாக உண்மை என்று அறிய வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்ற காரணத்தினால உபமானத்தையே நாம ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படின்னு நையாயிக்கன்லயே ஒரு கோஷ்டி ஒத்துக்கொண்டார்கள். சரி, அது மட்டும் இன் அடிஷன்
சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த அர்த்தாபத்தியையும் ஒத்துக்கொண்டார்கள். அர்த்தாபத்தியா சகை தானி, இந்த அர்த்தாபத்தி அப்படின்ற ஒரு நாலேஜ் இருக்கு. இந்த அர்த்தாபத்தின்னா இம்ப்ளைடா புரிஞ்சுக்கிறது இல்லையா? தேவதத்தனானது நன்னா தெம்பா இருக்கான், திவான பும்தே, அவன் டேல சாப்பிடுறது இல்ல, ஆனா ராத்திரில அவன் சாப்பிடுறதா அனுமானம் பண்ணிக்க முடியும் இல்லையா? நமக்கு we can come for மீனிங் தானே சார் அது இல்லையா? அத மாதிரி இருக்கு. எப்போ உங்களுக்கு ரோடு நனைஞ்சு இருக்கோ அப்ப மழை பெஞ்சிருக்கு தானே சார் அப்படின்னு சொன்னார். இப்படி இருக்கக்கூடியது இல்லையா? இந்த மாதிரி வரக்கூடிய நாலேஜுக்கு பேர் அர்த்தாபத்தி. இதையும் நீங்கள் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னார். பிராபாகர மதம், அது என்ன பிராபாகர மதம்னா, பூர்வ மீமாம்சையில பாட்ட மதம் அப்படின்னு ரொம்ப வசதியா ஒரு மதம் இருக்கு. அவருடைய சிஷ்யராக இருந்து இவர் தனியாக இவருடைய பிலாசபியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சார். பாஸுக்கும் இவருக்குமே கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் சில பிலாசபியில வரும். டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சொல்லிட்டு தப்பு இல்லை, இவர் வேற மாதிரி திங்க் பண்ணுவார். அவர் ஒரு ஆங்கிள் போனாரு, இவர் ஒரு ஆங்கிள் போனார். இப்படி பிராபாகரன் அப்படின்னு ஒரு மதம் இருக்கு. அவர் மேலேயே இந்த மதம் வந்துடுச்சு இல்லையா? பிராபாகர மதம் அப்படின்னு. இப்படி இவர்கள் என்ன பண்றாங்க, பிரத்யக்ஷம், அனுமானம் இல்லையா, சப்தம், அனுமானம், பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் கூட உபமானம், அர்த்தாபத்தி அஞ்சுத்தையும் ஒத்துக்கிறான். இப்படி ஒத்துக்கிட்டான், அஞ்சுத்தையும் ஒத்துக்கிறான் இவன் பிராபாகர மதம். அதுல இருந்து பாருங்க இன்னொரு மதம் வந்தது, பாட்ட மதம். இவருடைய குருவாச்ச அவர் வேதாந்திகள். இவர்கள்லாம் அனுபலப்தின்ற பிரமாணத்தையும் ஒத்துக்கொள்கிறார்கள். அபாவ சஷ்டானி ஏதானி பாட்டா வேதாந்தினஸ்ததா சம்பவ ஐதிஹ்ய யுக்தானி தானி பௌராணிகா ஜகுஹு. இது புது விஷயம். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம வேதாந்த பரிபாஷை, தத்துவ தர்க்க சங்கிரகம், இந்த கிரந்தங்கள்லாம் நிறைய வேதாந்த சாரம் போன்ற கிரந்தங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம். விவேக சூடாமணி, இதெல்லாம் இந்த பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி, சப்த பிரமாணம், இந்த 6 நமக்கு தெரிஞ்சதான விஷயம். இப்ப மேல 2 சம்பவம் ஐதிஹ்யம்னு ஒண்ணு சொல்றாரு. இதுவும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதை ஒரு இடத்துல கொண்டு வந்து இவர் வச்சிருக்காரு. என்ன அபாவ சஷ்டானி ஏதானி அப்படின்னா, அபாவம்னு ஒண்ணு இருக்கு சார். இந்த அபாவத்துக்கு பேர் தான் அனுபலப்தின்னு நம்ம சொல்றோம். வேதாந்திகள் அனுபலப்தின்னு சொல்றது இல்லாததை வைத்துக் கொண்டு இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்கிறோம். அது எப்படி, டேபிளுக்கு மோதிரம் இருக்கா அப்படின்னு கேட்டோம். மோதிரம் இல்லை, மோதிரனுடைய அபாவம் இங்கே காணப்படுகிறது அப்படின்னு சொன்னது, மோதிரம் அங்க இல்லை எனக்கூடிய அறிவை எனக்கு உண்டு பண்ணுகிறது. எனக்கு அந்த அறிவு தேவையாச்சு. இங்க இருந்தா தானே இங்க தேடுவேன், இங்க இல்லைன்னு தெரிஞ்சா நான் அடுத்த இடத்துக்கு தேடுவேன். உண்மையான நாலேஜ் இல்லையா? ஆகையினால அந்த இடத்தில் மோதிரம் இல்லை என்று சொல்லுவதற்காக வந்த ஒரு அறிவு இருக்க, இல்லாமையை பார்த்து புரிந்து கொண்டேன் நான். இதுவும் ஒரு மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் தான். இதை ஒத்துக்கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு அபாவ சஷ்டானி, இது 6வது அப்படின்னு சொன்னாரு. இது 6th சார். இந்த நான் எக்ஸிஸ்டன்ஸ் மூலமாக வரக்கூடிய நாலேஜ் ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்பதானே நான் படிப்பேன். எனக்கு பிரெஞ்சு தெரியாதுன்னு சார் நான் பிரெஞ்சு படிப்பேன், இல்லைன்னா எனக்கு தெரியாத. அதனால இந்த அபாவத்தையும் ஒரு நாலேஜா நம்ம ஒத்துக்கொண்டுதான் சார் ஆகணும் அப்படின்னு பாட்ட வேதாந்தினஸ்ததா. பாட்ட மதத்தை சேர்ந்தவர்களும் வேதாந்த மதத்தை சேர்ந்தவர்களும் ஆச்சாரியால் அதை ஒத்துருக்கார். வேதாரண்யக உபநிஷத்துல கடபாஷ்யத்துல இந்த 6 பிரமாணத்தையும் அவர் பாஷ்யத்துல கையாண்டிருக்கிறார். வேதாரண்யக உபநிஷத்துல கடபாஷ்யத்துல. ஆகையினால இந்த 6 பிரமாணமும் வேதாந்திகள் ஒத்துக்கிறோன்றது தெரியறது. எங்க குருவே எடுத்துட்டு இருக்கார். அதனால தைரியமா போட்டார் பாட்ட வேதாந்திங்க. நம்மளாம் ஒத்துக்கிறோம் இதெல்லாம். இந்த நம்ம எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கு, சம்பவ ஐதிஹ்ய யுக்தானி. சம்பவம் அப்படின்னா என்னன்னா, ஒரு இன்னொரு டைப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்கு சார். அது என்ன தெரியுமா உங்களுக்கு? இப்போ 20, 100 அப்படின்னு சொன்னேன்
நான் உங்களுக்கு சொன்னது 100 இல்லையா? இப்ப அந்த 100ல 50 இருக்கா? சொன்னேனா நானு? தெரியறதோ இல்லையா உங்களுக்கு? 20 இருக்கா அந்த 100ல? 30 இருக்கா? 35 இருக்கா? எல்லாமே இருக்கு. ஏன் இருக்குன்னு நீங்க ஒத்துக்கிறீங்க? அது சம்பவிக்கும் சார். அது இல்லாம எப்படி சார்? இட் கோஸ் வித்அவுட் சேயிங். இட் இஸ் இன்க்ளூசிவ் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இதுவும் ஒரு நாலேஜ் தானே. அவன் சொல்றான் பௌராணிகர்கள் இருக்காருல்ல, புராணத்தை சொல்றாங்க, சம்பவம்னு ஒரு நாலேஜ் இருக்கு சார். அதே பண்ணுங்க. நான் பரம்பரையை பத்தி, ராஜ பரம்பரையை பத்தி சொல்லிட்டே வரேன். நடுவுல 2 பேரை விட்டுட்டேன்னாக்க நீங்களும் போட்டுக்கங்க. இன்னும் இப்போ நடுவுல தசரதை விட்டேன் நானு. திலீபன்ல இருந்து ஆரம்பிச்சு அம்பரீஷ்ல இருந்து வந்து ராமர் வரைக்கும் வந்து 11 வரைக்கும் வந்து குச்சான் வரைக்கும் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க புரிஞ்சுக்கிறீங்கல்ல. அவர் இதுதானே ஆகணும் இல்ல. அண்ணன் இவர் இல்லன்னு சொன்னாரான்னு, இவர் எப்ப சொல்லலையோ அப்ப இல்லன்னு டிஸ்பியூட் பண்ணாரு. நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியதுதானே சார். இது ஏதோ மேடையில உட்கார்ந்து இருக்கீங்க, ஒரு 15 பேரை நீங்க வரவேற்கன இல்ல, பெரியவரே வாங்க, தலைவரே வாங்க, பொருளாளரே வாங்க, செக்ரட்டரியே வாங்க, அசிஸ்டன்ட் செக்ரட்டரியா வாங்க அப்படின்னு எல்லாரையும் சொல்லிட்டே வந்து ஒருத்தரை விட்டுட்டேன்னாக்க என்ன அது என்ன அவர் இல்லன்னு ஆயிடுமான்னு மேடையில இருக்காரு. அவரு இட் இஸ் இன்க்ளூசிவ். அதனால செக்ரட்டரிய சொன்னதுனால ஆட்டோமேட்டிக்கா டெப்டி செக்ரட்டரிய சேர்த்து சொன்ன மாதிரி ஆச்சு. பொருளாளர் அவர்களே வருகன்னு சொன்னான்னா பொருளாளர் என்ன, உதவி பொருளாளர் என்ன, 2 பேரும் வருவாங்க. செயலாளர் என்ன, உதவி, இதெல்லாம் சம்பவிக்கிறது இல்லையோ, அது பேர் சம்பவம். அப்புறம் ஐதிஹ்யம்னா என்னன்னா, பரம்பரையா ஒரு விஷயத்தை சொல்லிட்டே வந்து கொண்டு இருந்தால் அதுல ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. யாரு போய் பார்த்தாங்க இல்லையா? இப்படி உட்காரக்கூடாது, அப்படி உட்காரக்கூடாது இல்லையா? துக்கம் கேட்க போறதா இருந்தா ஒரு வேப்பிலையை சொருகிட்டு போகணும், தாலி துக்கமா இருந்தா அப்படின்றான். என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு ஆத்துல கேட்பாங்க. நம்ம எதுவும் சொல்ல முடியுமான்னு? எல்லாம் வழக்கத்துல இருக்குமா? வழக்கத்துல அப்படிதான். என்ன இதெல்லாம் காரணம் எல்லாம் சொல்ல முடியாது. நீங்க ஏன் சனிக்கிழமை போய் துக்கம் கேட்க கூடாது அப்படின்னு கேட்டா என்ன? அதை கேட்கிற வழக்கம் இல்லப்பா. இல்ல, பெரியவர்கள் அப்படிதான் வச்சுட்டு இருக்காங்க. இந்த ஐதிஹ்யம் இல்லையா, இது ஒரு பரம்பரையா வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? அது ஒரு பிரமாணம் தானே. அதுவும் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். எல்லாரும் இது உங்களுக்கும் தெரியுது, எனக்கும் தெரியுது. நான் சொன்னா உங்களுக்கு எப்போ புரியுறதோ உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சக்கூடிய ஒரு நாலேஜ் என்ன, உண்மையான அறிவு இருந்தா தானே எல்லாருக்கும் வரும் இல்லையா அப்படின்னு. இதுல நமக்கு ஒரு சந்தேகம் எல்லாம் வரும். பொய்யான அறிவும் அப்படி வருமேன்றான். ஆலமரத்துல பேயினா இப்ப என்ன ஆச்சு? என்ன அதுவும் பரம்பரையா வருது. அந்த பக்கம் போகாத, அந்த இடத்துல ஒருத்தி அந்த காலத்திலேயே செத்து போயிட்டா ஒரு குழந்தையா. அதுதான் நம்ம கிராமத்துல வழக்கம். அதனாலதான் இப்படி வந்தது. அதனால எங்க கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க யார் வந்தாலும் சொல்லிடுவோம் சார். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம், நீங்க அந்த பக்கம் போகாதீங்க, பெட்டர் நீங்க அங்க பக்கத்துல இருக்க நீங்க அதுகிட்ட போகாதீங்க அப்படின்னு சொல்றான். இப்ப இது கேட்கறதும் கேட்காததும் உங்க இஷ்டம். ஆனா இட்ஸ் அ வேலிட் நாலேஜ். எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அது வேலிட் நாலேஜ் தான் சார். அதுக்கு பேரு ஐதிஹ்யம்னு பேரு. இப்போ பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி, சப்தம், சம்பவம், ஐதிஹ்யம், இந்த 8 தானி பௌராணிகா ஜகுஹு. பௌராணிகர்கள் புராணத்தை கூறுபவர்கள். இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த 6ஓட சேர்த்து சம்பவம் ஐதிஹ்யம் எனக்கூடிய 2ஐயும் ஒத்துக்கொள்கிறார்கள் சார் அப்படின்னு சொன்னார். இதற்கு பிறகு இந்த கணாதர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்கள்லாம் இந்த உலகத்தை பதார்த்தமாக பிரித்தார்கள் சார். 7 செட்டு இருக்கு சார் உலகத்துல. என்ன அந்த செட்டுக்குள்ள எல்லாத்தையும் போட்டுடுவேன் சார் அப்படின்னு சொல்லி தர்க்க சங்கிரகம் படிச்சவாளுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? திரவியம், குணம், கர்ம, சமவாய, விசேஷ, அபாவாக, சப்த பதார்த்தாக அப்படின்னு படிப்போம். இப்படி நியாய வைசேஷிக சாஸ்திரர்கள் 7 விதமாக இந்த உலகத்தை கணக்கெடுக்கிறார்கள் அப்படின்னு. அதுல கணாதர் 6 தான் கணக்கிடுறார் அப்படின்னு சொல்ல போறேன். இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதை அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு பார்ப்போம்.